அன்பு சோஃபால படுக்கிறாரு. மனசுக்குள்ளேயே குழம்புறாரு. இந்த சோஃபால படுக்க முடியலையேன்னு பிறண்டுகிட்டே இருக்காரு. இந்த சோஃபால படுத்தா தூக்கமே வரலையேன்னு போர்வையெல்லாம் போத்தி பாக்குறாரு அன்பு. வேற வழி இல்லாம அவர் ரூமுக்கு போறாரு. அவர் பெட்ல கண்மணி படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, மாப்பிள, கண்மணி இப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லை, நல்லா தூங்குறா மாப்பிளன்னு கண்மணியோட அம்மா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அன்பு பாத்ரூமுக்கு போறாரு. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, இவ்வளவு நாளா நம்ம செல்ஃபிஷாவே இருந்திருக்கோம். நாம மாத்திரம் சொகுசா கட்டில்ல படுத்துக்கிட்டு கண்மணிய இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. பாத்ரூம் போயிட்டு வந்து பெட்ரூமுக்கு வர்றாரு. கண்மணி பாலை கொண்டுட்டு வந்து அன்புக்கு கொடுக்கறாங்க. இத குடிச்சிட்டு படுத்து தூங்குங்கன்னு கண்மணி சொல்றாங்க அன்பை பார்த்து. அன்பு சொல்றாரு கண்மணிய பார்த்து, நீ சோஃபால எல்லாம் படுக்க வேணாம் கண்மணி, நீ கட்டிலே படுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பாத்ரூமுக்கு போறாரு. கண்மணி இத பார்த்துட்டு அவங்களால நம்பவே முடியல. ஐயையோன்னு கத்துறாங்க. அன்பு பாத்ரூம்ல இருந்துகிட்டு சந்தோஷமா கத்துறாரு. அன்பு பாத்ரூம்ல இருந்து பெட்ரூமுக்கு வர்றாரு. அப்ப கண்மணி ஏதோ சொல்ல வர்றாங்க, அவங்களால சொல்ல முடியல. சந்தோஷத்தையும் அடக்க முடியல. அன்பும் ஏதோ சொல்ல வர்றாரு, அவரால சொல்ல முடியல. கண்மணியே பார்த்துக்கிட்டு நடக்கிறாரு பெட்ரூம்ல. கண்மணியும் அன்பை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படுக்கிறாங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல பெட்ல. புரண்டு புரண்டு ரெண்டு பேரும் படுக்கிறாங்க. அவங்களால நிம்மதியா தூங்க முடியல. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க கண்ணோட கண்ணா. சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. நாளை சந்திப்போம்.